கதையின் தலைப்பு மௌன வாக்குறுதி. இக்கதையை முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் எழுதி இயக்கமூட்டல் செய்துள்ளார். இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மாலை நேர கதிரவனின் ஒளி சாளரம் வழியே மென்மையாக பாய்ந்து தரையை ஓர் இதமான பொன்னிறத்தில் தீட்டியது. கெய்டி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் தோள்களில் சரிந்து கிடந்தது. அவளுக்கு அருகில் அவளது தம்பி ஜெஃப்ரி தனது சின்னஞ்சிறு பாதங்களை மரத்தரையில் நீட்டி அமர்ந்திருந்தான். அவர்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. பேச வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. ஜெஃப்ரி தனது சிறிய பொம்மைக்காரை கைகளில் பிடித்துக்கொண்டு அதை மெதுவாக முன்னும் பின்னுமாக உருட்டிக் கொண்டிருந்தான். அவ்வப்போது கெய்டி இன்னும் அங்கேயே இருக்கிறாளா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவளை அண்ணாந்து பார்ப்பான். அவளும் எப்போதும் அங்கேயேதான் இருப்பாள். கெய்டி மென்மையாக புன்னகைத்தாள். ஏன் இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஜெஃப்ரி தோள்களை குலுக்கினான். உன்னுடன் உட்கார்ந்திருப்பது எனக்கு பிடிக்கும். கெய்டியின் இதயம் நெகிழ்ந்தது. அவள் கையை நீட்டி அவனது சுருள் முடியை மென்மையாக வருடினாள். எனக்கும் உன்னுடன் உட்கார்ந்திருப்பது பிடிக்கும். மீண்டும் அறையில் ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. வெளியே இலைகள் சலசலத்தன. எங்கோ ஒரு பறவை தன் மாலை பாடலை பாடியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஜெஃப்ரி மென்மையாக கேட்டான். அக்கா, நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா? அந்த வினாவினால் வியப்படைந்த கெய்டி அவனை பார்க்க திரும்பினாள். அவனது கண்கள் கவலையின் சாயலுடன் விரிந்தன. அவள் புன்னகைக்கவில்லை. அவள் அவனை கேலி செய்யவில்லை. அதற்கு மாற்றமாக அவள் நெருங்கி வந்து தன் கையை அவனது தோள்களை சுற்றி போட்டாள். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்று அவள் மென்மையாக சொன்னாள். இங்கேயே. அவள் மெதுவாக அவனது மார்பை தட்டினாள். அவள் சொன்ன சொற்களைப் பற்றி சிந்தித்த ஜெஃப்ரி தன் சிறிய கையை தன் இதயத்தின் மீது வைத்தான். பிறகு அவன் புன்னகைத்தான். அப்படியானால் எனக்கு பயமில்லை என்றான். கெய்டியும் புன்னகைத்தாள். நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. கதிரவன் மெதுவாக மறைய அறை அமைதியானது. ஜெஃப்ரி கெய்டியின் மீது சாய்ந்தான். அவனது இமைகள் கனத்தன. விரைவில் தன் பொம்மைக்காரை இறுக பற்றியபடி அவன் உறங்கிப் போனான். அவனை எழுப்ப விரும்பாத கெய்டி அசையாமல் இருந்தாள். தன் தம்பியை உற்று பார்த்தபடி அவள் மெதுவாக, நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்வேன் என்றாள். அந்த அமைதியான தருணத்தில் எவ்வித ஆரவாரமோ அல்லது பரபரப்போ இன்றி ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதற்கு சொற்கள் ஏதும் தேவைப்படவில்லை. ஏனெனில் அது என்றென்றும் அவர்களின் இதயங்களில் ஆழ பதிந்திருக்கும்.